தி மோஸ்ட் ஃபேவரட் 90s சீரியல் பார்க்கலாமா? உங்க எல்லாருக்கும் இப்ப சீரியல் பார்க்க பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப பெருசா பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அப்பெல்லாம் நல்லாவே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுல என்னோட டாப் 5 மோஸ்ட் ஃபேவரட்டை தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். கனவுகள் காணும் வயசாச்சு, இளமைக்கு மனவரை கிடையாது. இந்த சீரியல் என்னோட டாப் மோஸ்ட். கரெக்டா பாத்தீங்கன்னா இது 2006ல இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கரெக்டா நான் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த சீரியலோட டைரக்டரே இன்னொரு வாட்டி நினைச்சா கூட இந்த மாதிரி ஒரு சீரியலை எடுக்க முடியாது. செம்ம ஸ்கூல் மெமரிஸை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் மெட்டி ஒலி. எத்தனை பேருக்கு இந்த சீரியல் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா நிறைய பேர் மறந்திருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த சீரியலை நிறைய பேருக்கு பிடிச்சதுக்கு காரணம் இதோட டைட்டில் சாங் தான். 2002ல இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீரியல் என்ன போயிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு. அப்ப நான் இந்த சீரியலை ரொம்ப வியந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல வர டைட்டில் சாங்ல சாந்தி மாஸ்டர் சூப்பரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். வாவ், எவ்வளவு சூப்பரா ஆடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பார்த்துட்டு வாங்களேன். ஒரு வாழ்வரசி வீட்டுக்குள்ள வாழ்க்கையெல்லாம் ஒலிப்பது மெட்டி 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 ஒலிதான். அது மனைவி. ரொம்ப கருத்துள்ள பாட்டா இருக்குல்ல. சீரியலோட டைட்டில் சாங் இவ்ளோ கருத்தா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. நித்யஸ்ரீ மேம் ரொம்ப சூப்பராவே பாடியிருக்காங்க. கோலங்கள் கோலங்கள் அழியாத கோலங்கள். மேக்ஸிமம் நம்மளோட 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த சீரியல் இந்த பாட்டை கேட்காம நம்ம தூங்குனதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். எல்லார் வீட்லயும் இந்த பாட்டு ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். 2003ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸா அப்பயும் இந்த சீரியல் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா தேவயானி மேம் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் நல்லா தெரியும். அவங்க எல்லாமே அந்த டைம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளுக்கு இப்ப வரைக்கும் தான். ஒரு சீரியலோட டைட்டில் ரிங்டோனா வைக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டைட்டில் ட்ராக் தாங்க. செம்மையா இருக்குல்ல, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சரவணன் மீனாட்சி ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான சீரியலும் கூட 2011ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல் எபிசோடும் ஒண்ணு விடாம பார்த்திருக்கேன். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். சீரியல் ஹிட் ஆகுதோ இல்லையோ இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆச்சுங்க. காதலிக்க நேரமில்லையோட டைட்டில் ட்ராக் கண்டிப்பா எல்லா 90s கிட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே பாடிட்டேவும் இருந்திருப்பேன். ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன் இந்த சாங் என்ன படம்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது சீரியலோட டைட்டில் சாங் அப்படின்னு. 2007ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சீரியலை. உங்க எல்லாருக்கும் இந்த சீரியல்ல இந்த லிஸ்ட்ல டாப் மோஸ்ட் ஃபேவரட் எதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.